ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு வாழ்க்கையில பல தடைகள் இருக்கா? தடைகள்னால உங்களுக்கு நெறைய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதா? எது எது போனாலும் கிட்ட நின்னு போகுது. ஒரு பணத்தை தரேன்னு சொல்றவங்க கூட நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்க. எங்க போனாலும் எனக்கு அது நடக்க மாட்டேங்குது. ஏதான ஒரு தடை இருக்கு. தடை வந்துட்டே இருக்கு. இது நடந்துரும் பார்க்குறோம். ஆனா தடை இருக்கு. இந்த தடை எதனால இருக்கு? அப்படியே நம்ம குழப்பிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, உங்க வாழ்க்கையில தடையை அகற்ற, தடைகளை விலக்க ஆப்ஸ்டக்கிள்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதை விலக்க ஈஸியான தாந்திரிக பரிகாரம் தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். வியாழக்கிழமை அன்று ம் அ நீங்க இந்த பரிகாரம் செய்யக்கூடிய டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 டூ 7 இல்ல மதியம் 1 டூ 2 இல்ல இரவு 8 டூ 9 சரிங்களா? காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்குமோ, இல்ல இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்குமோ, இந்த 1 ஹவர் தான் உங்களுக்கு நான் செய்யணும். என்ன செய்யணும் அப்டின்னா, ஆகாச தாமரைன்னு ஒரு செடி இருக்கு. நீங்க எங்க இருக்கும்னா, ஏரி, இல்ல நீர் நெறைய இருக்கும் இடத்துல, நீர் தேங்கி இருக்கும். இந்த ஏரி, அந்த அம் லேக் சொல்றாங்கல்ல, குளம், குட்டை அந்த மாதிரி பக்கத்துலலாம் இந்த ஆகாச தாமரை செடி இருக்கும். இல்லன்னா யார்கிட்டயாவது சொல்லி வைங்க. பூ கட்டுறவங்க, ஆ இந்த கீரைலாம் பறிப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் சொல்லி வைங்க. ஆகாச தாமரை செடி வேணும்னு. இத நீங்க அவங்க கிட்ட சொல்ல முடியாது. இந்த டைம்ல தான் பறிக்கணும்னு அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால நீங்க எப்போ வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, காலைல 6 டூ 7 அது உங்க கைக்கு வரது தான் கணக்கு. அது எடுத்துக்கலாம். எடுத்துக்கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மஞ்சள் துணியில அந்த செடியே தெரியாதபடிக்கு நல்லா ஃபுல்லா கட்டிடணும். அந்த செடி வெளியில தெரியக்கூடாது. அப்போ வடகிழக்கு மூலையில மேல யாரும் தொடாதபடிக்கு இந்த செடியை கட்டிவிட வேண்டும். அப்படி பண்ணும்போது தடைகள் நீங்கிடும். இது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவ செய்யலாம். ரொம்ப நல்ல பலன் இருக்கும். ஸோ தடைகளை விலக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆகாச தாமரைக்கு உண்டு. ஆகாச தாமரை செடிக்கு உண்டு. ஸோ மஞ்சள் நிற நூல் துணியில கட்டி வடகிழக்கு மூலையில மாட்டி விட்டுருங்க. யார் கையிலயும் அது படக்கூடாதபடி நல்ல மேலேயா மேல்புறமா மாட்டி விட்டுடுங்க. உங்க தடைகள் எல்லாம் உடைத்து எறியும் ஆற்றல் அதற்கு உண்டு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவ மாத்திட்டே இருங்க. இந்த பரிகாரம் செஞ்சுட்டே வாங்க. வாழ்க்கையில் இருக்கும் தடைகள், பிசினஸ் தடை மட்டும் இல்ல. திருமண தடை, வாழ்க்கையில தடை, வீடு கட்டுறதுக்கு தடை, வெளியூர் போறதுக்கு தடை, படிப்புல தடை, இந்த மாரி எல்லா தடைகளையும் உடைத்தெறி